டேய் வரான்டா. சரிண்ணா. சாரி பிரதர், ஆள் மாறிடுச்சு. இது ஆள் மாறிடுச்சா? போட்டுதா போட்டனா? வாங்கடா. எப்படி ஆள் மாறிச்சு? யூனிஃபார்ம் வண்டியெல்லாம் கரெக்டு தானே? பிறகு மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷத்துல மூச்சே நின்று போச்சுண்ணா. யாருன்னா அவங்கலாம்? தெரியல, வேற யாரும் நினச்சி நம்ம வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே நடந்தது எதையும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காது, பயந்துட போகிறாங்க. சரிண்ணா. குமாரம்மா, உங்க பையன் வந்துட்டான் போல இருக்கு, நான் கிளம்புறேன். வாடி லட்சுமி, நம்ம போலாம். நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? அம்மா, என்னம்மா ஆச்சு? சொல்லுமா. எங்க இருக்கீங்க? மணி ரூம்ல. எங்க அனு மகேஷ் லவ் மேட்டர் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு குமார் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்குங்க. எது? மகேஷ் அனு லவ் பண்றாங்களா? ஏய், என்னடி சொல்ற? அப்ப உங்களுக்கே தெரியாதா? என்னாச்சு வச்சு? சரி, பைய கூப்பிடு. டேய், நீ அனு லவ் பண்றீங்களா? ஏதா பிரச்சனையா? சொல்லுடா, நீ அனு லவ் பண்றீங்களா? எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் உன் மேல. என் வயிற்றுல நெருப்பள்ளி போட்டியடு. ஃப்ரெண்டு தலைமையில தூக்கி வச்சு ஆடினியடா. போதுமாடா, போதுமா? மா, ஜென்ரல் ஏதாவது ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்துப்பாங்கம்மா, இதை போய் ஏமா பெருசுப்படுத்துற? டேய், போட்டோல பார்த்து நான் கேட்கலடா. அவ கூட வேலை செய்யற கௌசில கேட்டுதான் நான் சொல்றேன். இல்லன்னு அவளை சொல்லு. பாரு, நீ சின்ன பொண்ணுமா. அந்த பொறிக்க உன்னை ஏதோ சொல்லி ஏமாத்திருக்கான். அவனை நம்பாதடி, நம்பாத. இல்லம்மா, மகேஷ் வந்து. ஏய், நீ படிச்சவதான், அறிவில்லை உனக்கு? இல்ல, உனக்கு அவன் தான் வேணும்னா ரெண்டு பேரும் கர்மாந்திரம் செஞ்சு எக்கேடோ கெட்டு போக. எப்படியோ போக.
எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். நான் குமார் கூட தான் சார் இருந்தேன். உங்களுக்கு எதாவது டவுட்டா நீங்கள் அவனை ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க சார் ப்ளீஸ். ஏய், உன் ஃப்ரெண்டு குமார் சொல்லி தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். பேசாம வா. ஞானசேகருக்கு சொந்தமான ஸ்டார் ரியல் எஸ்டேட் அலுவலகத்தை அடித்து உடைத்த காரணத்திற்காக மகேஷ் என்கிற மகேஷ்குமாரை 15 நாள் ரிமாண்டில் வைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. உன் ஃப்ரெண்டு குமார் சொல்லி தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். டேய், ஏன்டா மகேஷை போலீஸ்ல மாட்டி விட்ட? நான் எங்கடா மாட்டி விட்டேன்? டேய், நேற்று நீ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுனது எனக்கு தெரியும். அண்ணா, மகேஷை நான் தான் லவ் பண்ணேன். உன்கிட்ட சொல்ல வேணான்னு நான் தான் சொன்னேன். நாங்கள் லவ் பண்ணுறது பிடிக்கலண்ணா, சொல்லியிருக்கலாம்ல. ஏய், அவன் பண்ணது ஒரு விதத்துல தப்பு தான். அதுக்கு அவன் சட்டையை பிடிச்சி 4 அடி 2 மிதி அதை விட்டுட்டு அவனை பொய் கேஸ்ல உள்ள தள்ளி இப்படி அவனை அசியப்படுத்திட்டியாடா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஆமாண்டா, என் தங்கச்சியை லவ் பண்றான்ற கோவத்துல தான் அவனை போட்டு கொடுத்தேன். இப்போ அதுக்கு என்ன? உனக்கு அவன் செஞ்சது கரெக்ட்னா எனக்கு நான் செஞ்சது தான்டா கரெக்ட். டேய், இதுக்கு மேல இவன்ட்ட பேசிட்டு இருக்கலாம் வேஸ்ட். வாடா போலாம். வாடா. ஏன்டா அப்படி பண்ண? அதான் சொன்னேன்ல. டேய், நீ சொல்கிறது அவங்க வேண்டாம் நம்பலாம். ஏற்கனவே நீயே என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்க, மகேஷ்க்கு அனுவை கல்யாணம் பண்ணி தரலாமான்னு. சொல்லுடா. நம்ம மகேஷை யாரோ ஒரு gang கொல்ல பார்த்தானுங்கடா. என்னடா சொல்ற? யாரா? நேற்று நைட்டு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே சேகரை போய் மீட் பண்ணேன். நான் ஒன்றும் சாட்சி இல்லாமல் போய் கம்மை கொடுக்கல. உன் ஃப்ரெண்டு போனதை பாரு. சொல்லு குமார். சார், அந்த வீடியோவில் இருக்கிறது என் ஃப்ரெண்டே கிடையாது சார். யாரோ கடையை உடைச்சிட்டு என் ஃப்ரெண்டு கொண்டு அந்த பழைய சேகர் மேலே போட பார்க்குறாங்க சார். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா சார்? ப்ளீஸ். இதை நீ மகேஷ் கிட்ட சொல்லியிருக்கலாமேடா. எதிரி எந்த மூலையிலேருந்து வருவான்னு தெரியாமல் அவனை கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க முடியாதுடா. மகேஷ் ஜெயிலேருந்து வரவனும் 15 நாள் இருக்கு. அவன் வரதுக்குள்ளே இவங்க யாரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும்.